ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருகனோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜஸ் அவர் சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கமெண்ட்டில் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஓகே, உங்களுக்கு என்ன மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி உங்களே அறியாமல் சில விஷயங்கள் ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கலாம். அடிக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு எதுவாக வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள், இல்லை வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயங்களை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது கூட. அதே மாதிரி அடிக்ஷன்றது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது. ஒருத்தவங்க ரொம்ப அவங்கள பிடிக்கும், அவங்க இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி, இல்லை வந்து ஏதோ ஒரு ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களை அந்த அடிக்ஷனை விட்டு கொஞ்சம் வெளியே வர சொல்கிறாங்க. ஸ்லீப் ரொம்ப லேட் நைட்டில் தூங்குறது, அந்த டைம் வந்தால் தான் உங்களுக்கு தூக்கமே வரும். அதே மாதிரி வந்து சில பேர் காசிப்ஸ் பண்ணுறது, தேவையில்லாமல் ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா சில பேர்னால மனசில் வச்சுக்கவே முடியாது, அடுத்தவங்க கிட்ட சொல்லிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்ககிட்ட இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அது பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. உங்களை அறியாமல் ஏதோ ஒன்றுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டு இருப்பீங்க, இல்லை யாராவது ஒரு பர்சனுக்கு பயந்துட்டு இருப்பீங்க, இல்லை உங்களை வந்து நெகட்டிவ் ஆக்குற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட அது டாக்ஸிக்காக இருக்குன்னு. பட் அவங்கள விட்டுட்டு உங்களால் வர முடியாது. அவங்க மேலே ரொம்ப பிரியமாக திருப்பி தேடி போவீங்க, நீங்களே இறங்கி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா முருகன் உங்களுக்கு சொல்கிறது, கொஞ்சம் அவங்களுக்கானது ஸ்பேஸை விடுங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள இறுக்கி பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவங்க வந்து உங்களை கழுத்தை நெரிப்பாங்க. ஸோ அந்த எடிக்ஷன் எந்த இதாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நாளைக்கு பண்ணிக்கலாம் தள்ளி போட உங்களோட வேலைகள் நடக்கவே நடக்காது. அது அப்படியே பெண்டிங்கில் தான் நிற்க போகுது. அதே மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எதுனாலும் இப்போது அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு புதிய விஷயங்கள், ரொம்ப நாளாக ஒரு பணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் யாராவது ஒருத்தரோட இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கானது எல்லாமே குட் திங்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கடவுள்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்குது. அதே மாதிரி சில எமோஷ்னலாக நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். சில விஷயங்கள் வந்து மனசு குழப்பமாக இருக்கும், இதுவா அதுவான்னு. ஸோ கொஞ்சம் நிதானமாக இருந்து அதை பேலன்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த கார்ட்ஸ் எனக்கு இதில் காட்ட முடியல, ஸோ அதனால தான் நான் அது கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இப்போ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக பண்ணுங்கள். ஒரு வேலையாகட்டும், எதுவானாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை யார்கிட்டையாவது உங்கள் ஒப்பீனியன் சொல்ல போகணும். தைரியமாக இது வரைக்கும் யார்கிட்டையாவது பேச பயந்தீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அது இப்போ சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து சன்னோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறதுல சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த அடிக்ஷன்லேருந்து எது உங்களை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோ, விடாமல் பிடிச்சிட்டு இருக்கோ, அந்த விஷயத்துலேருந்து மட்டும் வெளியே வாங்க. வெளியே வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள், இத்தனை நாளாக காத்திருந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஸ்டெப் இன் பண்ணுங்கள், தைரியமாக முடிவெடுங்க. உங்களுக்கு ஒரு லாயலான பர்சன் உங்களை தேடி வருவாங்க, உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பர்சன் உங்களை தேடி வருவாங்க. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு முருகன் கார்டு வந்து பதஞ்சலி சித்தர் வந்திருக்காங்க. ஸோ இவரை வந்து மனசில் நினச்சிட்டு, பதஞ்சலி சித்தரை மனசில் நினச்சிட்டு 2 அகல் விளக்கு உங்கள் வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றி அவங்கள வழிபடுங்க. உங்களுக்கான லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கான முருகர் மெசேஜ். தேங்க்யூ.